எக்ஸாம்னு வந்துட்டாலே அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வெளியில வந்து அனுப்பவே கூடாது, விளையாட விடக்கூடாது. ஃபோன் யூசேஜ் அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி குடுக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றது நினைக்கிறேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு நம்ம நிறைய குடுக்குறோமோ 70 எடுத்தா இல்ல 80 எடுக்கணும், 90 எடுத்தா 100 எடுக்கணும், 100 எடுத்தா 100 எப்ப பார்த்தாலும் எடுக்கணும். ஏன் அந்த அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது? வெளியில நீ எங்கேயும் போகக்கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, நீ எப்ப பார்த்தாலும் புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்டே தான் இருக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க்கை பத்தியே பேசிட்டு இருந்தோம். அந்த இடத்துல என்ன ஆகும்? குழந்தைக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அந்த குழந்தைய திருப்பி வந்து குத்தி காமிச்சு இவ்வளோ நாள் நீ படிக்காம விட்டுட்டியா, நீ வந்து எதுக்குமே லாய்க்கு கிடையாது, நீ வந்து இந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது, நீ அங்கே போய் டேபிள் துடைக்கணும், நீ அவங்க கிட்ட போய் இந்த வேலையை பார்க்கணும், நீ அங்கே பாரு அந்த அங்கிள் வந்து எப்படி இருக்கிறாங்க அது மாதிரி தான் இருக்கணும்ன்ற இந்த கம்பேரிசன் வரும்போது ஒன்னே ஒன்று தான் பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறேன். தயவு செஞ்சு எக்ஸாம்னா நீங்கள் குழந்தைங்களை விட்டு தள்ளிடு, படிச்சிரு, மார்க் இவ்வளோ எடுத்துரு, நீ வந்து அரை மார்க் கம்மியாக எடுத்துருக்க, ஃபைனல் எக்ஸாமில் வந்துட்டு கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லிப்ரலாக தான் இருக்கும், அதனால் ஒன்றால் இதுக்கு மேலே எடுக்க மார்க்ஸை பற்றியே பேசக்கூடாது. ஓகே, மார்க்ஸை பற்றி பேச என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு ஷோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் 12th எக்ஸாம். இந்த 12th எக்ஸாம் வந்தாலே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே வந்து பயப்பட வேண்டியிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இதை படித்து முடிச்சிடு, அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மைதான். ஸோ பேரண்ட்ஸ் எப்படி அவங்க குழந்தைங்களை வந்து கைட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் சொல்லி தரணும், என்ன மாதிரியெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷோவில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள பார்த்தாலே அந்த பிரஷர்லாம் இறங்கிரும் போல இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் வெல்கம் டு தி ஷோ. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்க போற விஷயம், இந்த +2 எக்ஸாம் வந்தாலே பேரண்ட்ஸ் வந்து நெறைய பிரஷர் குழந்தைங்க மேல குடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அந்த ஃபோன் தொடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அந்த பக்கமே வந்து மீடியா பக்கமே போக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் கரெக்ட்டா மேம்? 12த்துக்கு மட்டும் இல்ல. இப்ப நான் பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா, பொதுவாவே வந்துட்டு இந்த 4த், 5த் வந்துட்டாலே அதுலேருந்தே ஆரம்பிச்சுடுறாங்க. எக்ஸாம் அப்டின்னாலே. அவங்க பிகினிங்லேருந்து அந்த குழந்தைங்கள வந்து ஒரு ரொட்டீன்க்கு கொண்டு வராங்களோ இல்லையோ, அந்த எக்ஸாம்ன்ற ஒரு வார்த்தை கேட்கும்போது, ஆப்வியஸா அவங்க சைட்லேருந்து அது ப்ரெஷரா எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்டின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து குழந்தைங்களுக்கு திணிக்கிறதா கண்டிப்பா. இருக்கட்டும், அந்த எக்ஸாம் டைம்ல தான் நெறையா இருக்கு. 8த்லேருந்து போர்டு எக்ஸாம்ஸ் வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8, 9, 10, 11, 12 எல்லாமே நான் காமனா நம்ம வந்து பேசுவோம். ஓகே. அந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் அப்படின்றது என்ன ஆகும்னா, நம்ம வந்து இது கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம். இப்ப அ நார்மலாவே ரொம்ப சூப்பரா படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பிகினிங்லேருந்தே படிச்சுட்டே தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் பத்தாது. நீ வந்து ஒரு ட்ரேட் மார்க் செட் பண்ணிட்ட. இவ்வளோதான் மார்க் எடுப்பேன்றத நீ செட் பண்ணிட்ட. எக்ஸாக்ட்லி. ஸோ அத வந்து நீ கம்மி ஆக்கக்கூடாது. சித்தப்பா கேட்பாங்க, எய்த்த வீட்ல கேட்பாங்க. அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நல்லா தான் படிப்பாங்க. நான் பெஸ்ட் குடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற குழந்தைங்க கிட்ட இப்படி ஒரு பிரஷர். 2வது இந்த மிடில். ஆவரேஜ் ஸ்டூடண்ட் கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, உன்னால முடியும், 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 இன்னும் முடியும் பண்ணு அப்படின்ற மாதிரியான அந்த லாஸ்ட் மந்த் பிரஷர். இந்த ஃபைனல் கேட்டகரி அவங்களுக்கு பிலோ அவ்வளோதான் ஆவரேஜ். முடியும். அவங்கள அவ்வளோதான் முடியும். ஆனாலும் வந்துட்டு நீ வந்து இவ்ளோ மார்க் எடுத்தாலும் உன்னை எந்த காலேஜுக்கும் நான் வந்து சேர்க்க முடியாது, பண்ண முடியாதுன்ற மாரி ஐ ஹவ் சீன் சோ மெனி பேரண்ட்ஸ் வேரென் அவங்க வந்து ஒரு டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஓகே. இவங்க வந்துட்டு ஓகே என்னால முடிஞ்சத நான் குடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும், பேரண்ட்ஸ் இங்க டிப்ரஷன் ஆகுறத பார்த்துட்டு, தான் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்றது அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நான் இன்னும் நெறைய பார்க்குற பிள்ளைங்க எப்படி தெரியுமா? எக்ஸாம் தானே தட் இஸ் ஃபைன். என்னால என்ன முடியுதோ நான் பார்த்துக்கிறேன்ற மாரி அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. வாவ்! ஆனா இங்க வந்து பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸ்கூல்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே எக்ஸாம், எக்ஸாம், எக்ஸாம்ன்றது ஒரு வில்லன் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமா. ஓகே. அப்படி வந்து ஒரு பிரஷர் குடுக்குற அப்படிப்பட்ட ஒரு பேரண்டிங் ஸ்டைலுமே இங்க இருக்கு. ஸோ பொதுவா நான் வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு தான் பேரண்ட்ஸ்ட்ட சொல்றேன். தயவு செஞ்சு எக்ஸாம்னா நீங்க குழந்தைங்கள விட்டு தள்ளிருங்க. அவங்க பக்கத்துல இருந்து ஆ படிச்சிரு, மார்க் இவ்வளோ எடுத்துரு, நீ வந்து அரை மார்க் கம்மியா எடுத்திருக்க, ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லிபரலா தான் இருக்கும், அதனால உன்னால இதுக்கு மேல எடுக்க முடியாது. மார்க்ஸ பத்தியே பேசக்கூடாது. ஓகே. மார்க்ஸ பத்தி பேச என்ன ஆகுது அப்படின்னா, தோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டி அப்படின்ற மாரி ஒரு இதுல வந்து கட்டமைப்புல இருந்தாலும், இன்னும் அந்த மார்க்ஸ பத்தி பேச பேச குழந்தைங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது கம்மியாயிடுது. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வேற செம்ம தரோவா இருப்பாங்க. எல்லாமே படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஃபிங்கர் டிப்ல இருக்கும். பட்
மத்தவங்களுக்காக நீ உன்னோட அந்த மார்க்ன்ற விஷயத்துல நீ கம்மி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவங்களுக்கே ஒரு ப்ரெஷரு. நம்ப மாட்டீங்க, என்கிட்ட இருக்கிற கிளையண்ட்ஸு இது மாரி சூப்பரா படிக்கிற பிள்ளைங்க லாஸ்ட் மினிட் அட்டெம்ப்ட் பண்ணி, அதுல கவுன்சிலிங் வந்த பிள்ளைங்க தான் முக்காவாசி பேர் இருக்காங்க. நம்ம பேசின இந்த மிடில் கேட்டகரியோ, இல்ல வந்து பிலோ ஆவரேஜோ அவங்கள விட, இவங்களோட அந்த அட்டெம்ப்ட் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. காரணம் என்னன்னா, தன்னால படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சியும், இங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் பிரஷர் குடுக்குறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கே அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த இடத்துல கம்மியாயிடுது. அப்ப எங்க ஒரு வேளை நம்மளால பெஸ்ட் குடுக்காம போயிட முடியுமோ, இந்த சோ கால்டு நெய்பர்ஸ் இவங்கலாம் வந்து கேட்பாங்கன்றது இங்க பேரண்ட்ஸ் திணிச்சுடுறாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா. அப்ப திணிக்கும்போது, நம்மளால இங்க செய்ய முடியுமா? முடியாதா? அப்படின்ற மாரி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது, காலையில பண்ற பிள்ளைங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ தயவு செஞ்சு அந்த எக்ஸாம் டைம்ல அந்த மார்க்ஸ்ன்ற அந்த பிரஷரே கொண்டு போகாதீங்க அவங்க கிட்ட. மார்க்ஸ பத்தி பேசாம அப்ப என்ன பண்ண முடியும்? அப்படின்றது தான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினா கண்டிப்பா. இருக்கும். நெறைய கான்ஃபிடன்ஸ் குடுக்கணும். நெறைய அப்ரிசியேஷன் குடுக்கணும். எக்ஸாம்ன்றது என்ன ஆக்சுவலி? நம்ப இவ்ளோ நாளா படிச்ச ஒரு விஷயத்த உனக்கு என்ன தெரிஞ்சதோ, அத போய் நீ அங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ண போற. ஓகே. நீ படிச்சத வந்து நம்ப ஃபைனலா உனக்கு எவ்ளோ தெரிஞ்சிருக்குன்றத பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் எக்ஸாம். ஓகே. மார்க்ஸ் வந்து எஜுகேஷன் இஸ் மேண்டேட்டரி பட் மார்க்ஸ் ஆர் நாட் மேண்டேட்டரின்றத குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இந்த 4 கேட்டகரி சொன்னோம்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லணும் அத. ஸோ இப்ப நல்லா படிக்கிற குழந்தைங்களே அந்த அளவுக்கு டிப்ரஸ் ஆறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிரஷர் குடுத்துருக்கணும்? ஸோ நல்லா தெளிவா இருக்கக்கூடிய அவங்க தாட்ஸ பேரண்ட்ஸ் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லி, சொல்லி, சொல்லி அவங்கள அவ்ளோ கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வழி மேம்? குழந்தைங்கள அப்படி பண்ணாம இருக்க? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிரெயின்ல வந்து கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு நம்ம 2 விதமா நம்ம பிரிப்போம். ஸோ ஒரு குழந்தை வந்து கான்ஷியஸா தனக்கே வந்து தெரியும். நம்ம இவ்ளோ படிச்சிருக்கோம். நம்மளால இவ்ளோ செய்ய முடியும் அப்படின்றது தெரியும். பட் சுத்தி இருக்கிறவங்க தட் இஸ் மோர் ஆஃபன் அது பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்ல இருக்கிற எல்டர்ஸா இருக்கட்டும், வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு நெகட்டிவா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குடுக்காம, அப்ரிசியேஷன் குடுக்காம, "நீ படிச்சது பத்தாது. இன்னும் நீ நெறைய வந்து செய்யணும். இன்னும் நீ நெறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றபோது, அந்த விஷயம் தான் ஓவர் ரைட் ஆயி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுது. அப்ப அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து சிக்னல் குடுக்கறதெல்லாம் பத்தாது, பத்தாது, பத்தாதுன்னு. திஸ் இஸ் த மெயின் ரீசன் அவங்க டிப்ரஷனுக்குள்ள போகுறது. ஓகே. இதுல வந்து நம்ம இந்த 4 கேட்டகரி பேசினோம்ல. இந்த 4 கேட்டகரியிலுமே இது வந்து அடங்கும். அடுத்தது நான் என்ன பார்க்குறேன்னா, எக்ஸாம்ன்னு வந்துட்டாலே அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வெளியில வந்து அனுப்பவே கூடாது. வெளாட விடக்கூடாது. இந்த பக்கம் வந்து அந்த குழந்தைங்க ஃபோன் யூசேஜ் அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி குடுக்கக்கூடாது. டைம் வேஸ்ட் ஆகும் அப்டின்றது நெனச்சுறாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு நம்ம நெறைய குடுக்குறோமோ, அப்பதான் வந்து லெஃப்ட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆனா தான் அந்த குழந்தையால ஃபோக்கஸ் பண்ண முடியும். கான்சன்ட்ரேஷன் அங்க பண்ண முடியும். எப்படிப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும், கன்டினியூஸா 1 ஹார்க்கு மேல உட்கார்ந்து படிக்க முடியாது. ஃபோக்கஸ் இருக்காது. இப்ப நம்பளே எடுத்துக்கோங்களேன். இப்ப ஒரு டாபிக் நம்ம பேசுறோம். எவ்வளோ நேரம் நம்மளால பேச முடியும்? எக்ஸாக்ட்லி 1 ஹார். அந்த 1 ஹார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் வந்து ஓகே, நம்ம வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? அடுத்தது இங்க என்ன சமையல் செய்யணும்? ஹஸ்பண்ட் அங்க என்ன பண்ணிட்டு ஆப்வியஸா நம்மளுக்கு அந்த மாரி திங்கிங் போயிடும். அப்ப படிக்கிறது அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் திங் தட் எல்லா கிட்ஸுமே நெனைக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா. அப்ப அது 1 மணி நேரத்துக்கு மேல ஃபோக்கஸ் இருக்குமா? ஃபோக்கஸ் இருக்காது. அத மீறி வந்துல்ல, இப்ப தானே நீ படிக்க உட்காந்த. அவ்வளோதான். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீ வந்து ஒரு 10 நிமிஷம் நீ ரெஸ்ட் எடுச்சீன்னா, உனக்கு வந்து டைமே வேஸ்ட் அம்மாவோட ஆயிடும். டயலாக். அம்மான்னு மட்டும் இல்ல. ஐ அம் சீயிங் லைக் ஆஃபன் இது வந்து வீட்ல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் அது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல? படிச்சுட்டே தான் இருக்கிறோன்ற மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. அது பேரண்ட்ஸ் முன்னாடி புக்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஆப்வியஸா இருப்பாங்க. அது வந்துரும் அவங்களுக்குள்ள. ஆனா, அங்க வந்து அந்த குழந்தைக்குள்ள எக்ஸாம் ஃபியர் கூட இருக்கலாம். நெறைய குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஆங்சைட்டி இஷ்யூ வரதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல்க்காக அது தானா வரதே கிடையாது. எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே நம்ம எப்படி பொறக்கிறோம்? நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட பொறக்கறனால தான் நம்ம வந்து பேசுறோம், நடக்கிறோம், புது புது விஷயங்கள கத்துக் குடுக்குறோம். ஆனா, அது ஏஜ் போக 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 எல்டர் ஆக ஆக எங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போது? எதனால போது? அது செல்ஃபால மட்டுமா? கிடையாது. மெயின் ரீசன் பேரண்ட்ஸ். ஓகே. இது வந்து நீ இன்னும் நெறைய பண்ணணும், செய்யணும். அந்த அக்செப்டன்ஸே இருக்க மாட்டேங்குது. 70 எடுத்தா, இல்ல 80 எடுக்கணும். 90 எடுத்தா 100 எடுக்கணும். 100 எடுத்தா 100 எப்ப பார்த்தாலும் எடுக்கணும். ஏன் அந்த அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்குது? அப்ப இத வந்து நம்ம நார்மலா பேசுறத விட, அந்த குழந்தைக்கே நாளைக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்? என்ன வரும்? நம்ம வந்து இதுல ஐயோ! இவ்ளோ நாள் நம்ம படிக்காம விட்டுட்டோமே! நம்ம லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறோமேன்ற 1000 விஷயங்கள் அந்த மைண்டுக்குள்ள கண்டிப்பா. போகுது. அப்படி இருக்கும்போது அந்த அக்செப்டன்ஸே அந்த இடத்துல பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல. வெளியில நீ எங்கேயும் போக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது. நீ எப்ப பார்த்தாலும் புக்க எடுத்து வச்சு படிச்சுட்டே தான் இருக்கணும். மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க்க பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா, அந்த இடத்துல என்ன ஆகும் குழந்தைக்கு? அந்த தாட்ஸே சேஞ்ச் ஆயிடும் அவங்களுக்கு. கம்ப்ளீட்டா
ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே. எவ்வளோ பேர் தூங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் டே எக்ஸாம் வச்சுட்டு இந்த இடத்துல இத பார்க்குற பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த குழந்தையோட மிஸ்டேக் தானே. அவங்க பிகினிங்லேருந்தே படிச்சுட்டா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையா? கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் அத கரெக்ட் பண்ணணும். பட் நெறைய பேரு வந்து பிகினிங்லேருந்து படிக்கிறத விட்டுட்டாங்க. அப்ப லாஸ்ட் மினிட்ல நம்ம படிக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்? அதுதான் அந்த அக்செப்டன்ஸ். குழந்தைக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும்? அப்படின்றத நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து, அந்த குழந்தைய திருப்பி வந்து குத்தி காமிச்சு, "இவ்வளோ நாள் நீ படிக்காம விட்டுட்டியா? நீ வந்து எதுக்குமே லாயக்கு கிடையாது. நீ வந்து இந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது. நீ அங்க போய் டேபிள் துடைக்கணும். நீ ஆமா. அவங்க கிட்ட போய் இந்த வேலைய பார்க்கணும். நீ அங்க பாரு அந்த அங்கிள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அது மாரி தான் இருக்கணும்ன்ற இந்த கம்பேரிசன் வரும்போது, திருப்பியும் ஏற்கனவே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற குழந்தைக்கு, மேல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இன்னமும் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் தான் குடுக்குறோம். அப்போ ஃபைனலி நம்ம என்ன அ அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. ஒரு ஒரு சாதாரணமா கூட ஒரு வார்த்தை வந்து நம்மளால சொல்ல முடியல. அப்ப அந்த எக்ஸாம் டைம்ல நம்ம வந்து சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தவறான முடிவுகள்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நியாயமா இருக்கு. பிகாஸ் இப்ப சோசியல் மீடியா அந்த ஃபோன் வந்து வந்ததுனால இந்த ரீல்ஸு இது எல்லாமே வந்து அவங்களோட மைண்ட சேஞ்ச் பண்ணிடுது. இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்டின்னா, ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மாறிடுது. டிவி எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப நெறைய ஓடிடி இந்த மாரி அமேசான் நெறைய வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் பேரண்ட்ஸோட இதுவும் நியாயம் தானே மேம். ஸோ இதுலேருந்து எப்படி அவங்க அந்த குழந்தைய மீட்டு எடுத்துட்டு வந்து, என்ன மாரி விஷயங்கள் குழந்தைக்கு வந்து இது இல்லாம அந்த மைண்ட்க்கு வந்து ஒரு நல்ல காமான விஷயங்கள் குடுத்து, எப்படி அந்த ஸ்டடீஸ சொல்லிக் குடுக்கலாம்? வெரி குட் கொஸ்டின். சி ஃபோன் பார்க்கக்கூடாதுன்றத நம்ம பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேல ஃபோக்கஸ் வந்து இருக்காது. அப்ப அடுத்த ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னு தோணும்? ஃபோன் எடுக்கணும்னு தோணும். கண்டிப்பா. ஃபோன்ல ரீல்ஸ் பார்க்கணும். ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா, அது மட்டும் 2 மணி நேரம், 3 மணி நேரம் கணக்கு இல்லாம போகுது. அப்ப எப்படி நம்ம எங்கேஜ்டா வச்சுக்கணும்? அது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் எல்டர் சைல்ட் ஒரு 9தோ, 12தோ படிக்கிற குழந்தைங்க கூட நம்ம எந்த அளவுக்கு எங்கேஜ்டா வச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே. என்ன பண்ண முடியும்? ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து யூ கேன் டாக் டூ தெம். ஆனா என்ன பேசுவாங்க திருப்பி அந்த இடத்துல பேரண்ட்ஸ் எக்ஸாம் பத்தியும், மார்க்ஸ் தயவு செஞ்சு ஆமா. அத விட்டுடுங்க. அந்த குழந்தைய வந்து நம்ம ஃபோன் பார்க்கக்கூடாது. வேற ஒரு ஆக்டிவிட்டில எங்கேஜ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து நல்லா பேசணும். எக்ஸாம்ஸ தவிர்த்து பேசணும். மோட்டிவேஷன் குடுக்குற மாரி பேசணும். அப்ரிசியேஷன் குடுக்குற மாரி பேசணும். இல்லையா நீங்க கிச்சன்ல ஏதாவது வேலை செய்றீங்களா? புல் தெம். ஒரு ஒரு 1/2 அன் ஹவர்க்கு அம்மாக்கு வந்து இது செஞ்சு குடுத்துட்டு போப்பா! அப்டின்ற மாரி அவங்க மைண்ட் மாத்தலாம். அது வந்து அந்த ஹெல்ப்ல, அந்த வொர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த குழந்தைங்கள புல் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டி இப்ப வந்து நல்லா 10 வருஷம் கீபோர்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. ஹி இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டட் இன் கீபோர்ட் இல்ல நல்லா ஷட்டில் காக் விளையாடுவாங்க. அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்னா, அந்த 1 மணி நேரம் விடுங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபோக்கஸ் வரும். இப்ப நாளைக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் வந்து கீபோர்ட் வாசிக்கக் கூடாது. இன்னைக்கு நான் வந்து பேட்மிட்டன் விளையாடக்கூடாதுன்னு யாருமே ரூல்ஸ் செட் பண்றதே கிடையாது. ஸோ ஃபோன தவிர்க்கணும்ன்றபோது வேற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணணும். ஃபேமிலியா வந்துட்டு இந்த இடத்துல பேசணும். மார்க்ஸ தவிர்த்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரியான விஷயங்கள குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும். பட் நெறைய குழந்தைங்க அத விட பிரில்லியன்ட்டா இருக்காங்க. 2கே கிட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன்மா, ஆன்லைன் ஸ்டடீஸ் பண்ண போறேன். இப்படியெல்லாம் சொல்லி பேரண்ட்ஸ ஏமாத்தி எப்படியாவது ஃபோன் எடுத்துடுறாங்க. ஸோ அப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னு என்ன சொல்லுவீங்க? இல்ல இந்த இடத்துல என்ன ஆயிருதுன்னா, ஸ்கூல்ஸ்லயுமே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தே ஹேவ் கிரியேட்டட் அ வாட்ஸ்அப் குரூப். அந்த இடத்துல வந்து ஸ்கூலுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப்பு. அம் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு தனி வாட்ஸ்அப். இப்ப நான் நோட்ஸ பார்க்குறேன். அ ஆமா. நான் வந்து Google இந்த சர்ச் பண்றேன். ஆமா சாட் ஜிபிடி எடுத்து நான் வந்து படிக்க போறேன் அப்படின்ற மாரி ஃபோன எடுக்கிறது. பட் அத தவிர்த்து எல்லாம் பாப்பாங்க. எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதுல வந்து நம்ம மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்ண முடியும் குழந்தைங்கிட்ட. பட் வி கேன் டெல் தெம். ஓகே. இப்ப வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லி நம்ம பார்க்க படிச்சுட்டு இருக்காங்க. பட் திடீர்னு ஏதோ ஒரு ரீல்ஸ்குள்ளயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்குள்ளயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸோ டிஸ்கஷன் மாதிரி, ஓகே ஒரு 1 ஹார்க்கு நீ படிச்சிருக்க. ஓகே 1 ஹார்க்கு படிச்சதுலேருந்து நீ இன்னும் வேற ஏதாவது கஷ்டமா ஃபீல் பண்றியா? ஒரே கொஸ்டின் தான் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்கியா? அம்மா கிட்டேருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்னன்னு நம்ம அந்த இடத்துல வந்து பேசும்போதுல்ல, அவங்க மேபி வேற ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறாங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்களோ, அது மாதிரி ஏதாவது இருந்தா கூட, அம்மா வந்து நம்ப கிட்ட இந்த மாரி ஏதோ கொஸ்டின்ஸ்ல இன்வால்வ் பண்றாங்க. அம்மா நம்மள மானிட்டர் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு, திருப்பி அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறாங்க, பண்றாங்கன்னு தெரிஞ்சா, நம்ம தான் நான் சொன்ன மாதிரி புல் அவுட் பண்ணணும். அதாவது அத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அத பாயிண்ட் அவுட் பண்ணா, இப்ப இருக்கிற கிட்ஸ் வேணும்னே, ஆமா நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவேன். கண்டிப்பா. 1/2 மணி நேரம் பேசணும்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். நான் இப்ப 1 மணி நேரம் பேச போறேன்ற மாரி அந்த ஒரு மைண்ட் செட்ல அந்த அடமெண்ட் பேசிருவாங்க. வந்துரும். எஸ். வேற ஏதாவது ஒரு சின்னதா வாக் போற மாதிரியான விஷயங்களோ, இல்ல வந்து அதுதான் சி
எந்த ஒரு குழந்தையுமே நம்ம இதுதான் உனக்கு பிடிக்கும், இதுதான் இவங்களுக்கு பிடிக்கும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. வி நீட் டு அப்சர்வ் தெம் மோர். சின்ன வயசுலேருந்து ஒரு அப்சர்வேஷன் நமக்கு இருந்தா தான் 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் செய்வாங்க. அதர் தான் ஸ்டடீஸ்ன்ற ஒரு பார்வையிலே நம்ம வர முடியும். அப்போ புடிச்ச விஷயத்துங்கள அந்த குழந்தைங்கள என்கேஜ் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் மேம். இப்போ ஒரு குழந்தைங்க வந்து இந்த மாரி பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆறாங்க அப்டின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து எத்தன மாசத்துக்கு முன்னாடியே அவங்க ஃபர்ஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணிக்கணும்? குழந்தைங்கள எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸாம்க்கு வந்து அவங்க மைண்ட வந்து ரெடி பண்ண வைக்கணும், ப்ரெஷரே இல்லாம? சின்ன வயசுலேருந்தே படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த விளையாட்டா தான் நம்ம கொண்டு போணும். ஓகே, ஃபன்னா இப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் சொல்லிக் குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இப்ப இங்கிலீஷ் கிராமர் சொல்லிக் குடுக்கறதா இருக்கட்டும், அவங்க விளையாடும்போதே அத வந்து ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும். ஓகே. அது படிப்படியா வந்துட்டு ரொட்டீன்ல கொண்டு வரணும். ஸ்கூல விட்டு வந்தா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுங்க. விளையாண்டுட்டு 1 ஹவர் படிக்கிறியா? இல்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு நீ விளையாட போறியா? உன்னோட அவங்க வொர்க் கிட்டயே எல்லாம் விட்டுறணும். அவங்க கிட்ட தான் ஆப்ஷன்ஸ் குடுக்கணும். நம்பலாம் இங்க வந்து சொன்னோம்னா முடியாதுன்ற மாரி தான் உட்காருவாங்க. இந்த இந்த இடத்துல வந்து இதுல பேரண்ட்ஸோட மிஸ்டேக் மட்டும் கிடையாது மேம். அ ஸ்கூல்லயும் வந்து என்ன பண்ணிடுறாங்க இப்பன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் நல்லா தான் படிக்கிறாங்க. ஓகே. அப்ப ஒரு 4, 5 பிள்ளைங்க தான் வந்து அந்த இடத்துல பார்த்தா படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலோ, இல்ல மேபி ஸ்லோ லேர்னர்ஸாவோ இருக்கும்போது, அந்த 4 குழந்தைங்கள மட்டும் வித்தியாசமா பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க. கண்டிப்பா. மத்த பசங்க எல்லாருமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது, இந்த பிள்ளைங்கள மட்டும் லாஸ்ட் பெஞ்ச்ல நீ உட்காரு. ம். ஓகே. இல்ல நீ தான் அத செஞ்சிருப்ப, நீ தான் பண்ணியிருப்பன்றபோது, அவங்களுக்கு ஆப்வியஸாவே என்ன ஆயிடுதுன்னா, நம்மளால படிக்க முடியல. அதனால தான் நம்ம வந்துட்டு இது மாரியான விஷயங்கள நம்பளுக்கு குடுக்குறாங்கன்னு படிப்பு மேலயே ஒரு வெறுப்பு வந்துருது. திஸ் ஹேஸ் டூ சேஞ்ச். ஓகே. அது டீச்சர்ஸ் கிட்டயும் இருக்கு. ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டயும் இருக்கு. இங்கேயுமே பேரண்ட்ஸ் வீட்ல வந்துல படிப்பு மேண்டேட்டரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் உனக்கு வந்து மேத்ஸ் வரலையா? சயன்ஸ் வரலையா? அதனால வந்துட்டு நீ ஹார்ட் ஒர்க் போட்டு நீ சம்மோ இல்ல ஏதோ மார்க் எடுத்துடு. பட் உனக்கு நல்லா வர விஷயம்னு ஏதாவது இருக்கும்ல. பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா வரலாம். இல்ல வேற ஏதாவது கிரியேட்டிவிட்டி நல்லா வரலாம். அந்த விஷயத்த நெறைய வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வளர்த்து விடுங்க. அப்ப அந்த விஷயத்த வளர்க்கும்போது ஆப்வியஸா ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசணும். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறோம்னா, சம் ஆர் அதர்வைஸ் நம்மளோட எஜுகேஷன் அங்க ஹெல்ப் பண்ணிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு அதுலேருந்து கெயின் பண்ண நாலேட்ஜ். ஓகே. அது மாதிரி வந்து நீ பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும்னா, நீ இது படிச்ச அப்டின்னா உனக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக் நாலேட்ஜ் வரும்ன்ற மாரி, இது மாரி தான் குழந்தைங்க கிட்ட சொல்ல முடியுமே தவிர்த்து, நீ வந்து இவ்ளோ மார்க் எடுத்தா தான் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல உன்னால நல்லா வர முடியும். நம்ம திருப்பி இந்த மார்க்ஸ ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் காலேஜஸ ஃபோக்கஸ் பண்ணி அதாவது நல்ல ஸ்பெஷல் காலேஜஸ்லாம் இருக்கும்ல. நான் தனியா மென்ஷன் பண்ண விருப்பப்படல. பெரிய பெரிய காலேஜஸ்ல சேர்ந்தா மட்டும் தான் உன்னால நல்லா ஷைன் ஆக ஆமா. முடியும் அப்டிலாம் கிடையவே கிடையாதே. இப்ப எத்தன சக்சஸ்ஃபுல் பீப்பிள் ஈவன் நான் ஏதோ ஒரு போஸ்ட்ல கூட நான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல படிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த பிள்ளைங்க வந்துட்டு நல்லா மார்க் வாங்குற பிள்ளைங்கள வந்துட்டு மேனேஜ் பண்ணி ஆன்டர்பிரினரா இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா. மார்க் வில் நெவர் டிசைட் ஹூ அ பெர்சன் இஸ் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே கொண்டு வாங்க. ரொட்டீன்ல கொண்டு வரணும். ஃபைனலா வந்துட்டு அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் ஒரு குழந்தைய வந்து நம்ம பிரஷர் பண்ணி மார்க் எடுத்துறலாம். இப்ப சில குழந்தைங்க அப்படியும் இருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல படிச்சு கூட நல்ல மார்க் எடுக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா? அது வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அவங்கள. ஓகே. நீ முதல்லேருந்தே படிச்சுட்டு வந்தீன்னா, அந்த லாஸ்ட் நீ 9 ஹவர்ஸ் படிச்சத, நீ ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு வந்தீன்னா, 2 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்றதுல மட்டும் உனக்கு போயிடும்ன்றத அத சொல்லிக் குடுங்க. இன்னொரு ஒரு விஷயமும் இந்த சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் அப்டின்னா, பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிடுறாங்க. நீ வந்து ஐஐடில படிக்கணும். நீ வந்து டாக்டர் ஆகணும் அப்டின்ற மாதிரி. பட் இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சப்ஜெக்ட்ஸ் புரிஞ்சு படி. உனக்கு என்ன புரியுதோ, அத வச்சு தான் நீ வந்துட்டு ஐஐடியோட என்ட்ரன்ஸா இருக்கட்டும், நீட் எழுதுறதா இருக்கட்டும், உன்னால அப்பதான் வந்து அந்த புரிஞ்சு செய்றேன்னா 12த்ல நல்ல மார்க் எவ்ளோ நம்ம நியூஸ் பார்க்குறோம்ல. 12த்ல நெறைய நல்ல மார்க் எடுத்தவங்கலாம் ஐஐடிலயும், நீட்லயும் அவங்களால கிளியர் பண்ண முடியல. அப்பனா என்ன ஆயிருக்கு அந்த இடத்துல அப்டின்னா, பேரண்ட்ஸ் வந்து படி படின்ற ஒரு பிரஷர் குடுத்ததுனால, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டே புரியாம கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா. புரியாமலே வந்துட்டு மகப். மக்கப் பண்ணி அவங்க வந்து மார்க்ஸ் இங்க எடுத்திருப்பாங்க. இவங்களால இந்த இடத்துல வந்து அத கிளியர் பண்ண முடியாம இருக்கும். இதுவே நம்ம ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சத படி. ஓகே. மார்க்ஸ வச்சு நம்மளால வந்து இத டிசைட் பண்ண முடியாதுன்ற விஷயத்த நம்ம சொல்லிக் குடுக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டினும் நான் இங்க பேரண்ட்ஸ் கிட்ட வைக்கிறேன். இன்ஜினியரும், டாக்டர் தவிர்த்து வேற ப்ரொஃபஷனே இல்லையா? நெறைய இருக்கு. எவ்வளவோ ப்ரொஃபஷன் இருக்கு. ஓகே. எவ்வளவோ ப்ரொஃபஷன் இப்ப நம்ம பார்க்குறோமே யங் ஆன்டர்பிரினர்ஸ்லாம் எவ்வளோ பேர் வராங்க. சின்ன சின்ன வயசுலலாம் எவ்வளோ பெரிய சாதனைகள் வந்து பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு வெறும் டாக்டர்ஸாவும், இன்ஜினியர்ஸாவும் மட்டும் இருக்கிறாங்களே. எக்ஸ்போஷர் குடுங்க. என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு குழந்தைங்களுக்கு காமிங்க. லெட் தெம் சூஸ் இட்.
சூப்பர் மேம். நீங்க சொன்ன அந்த விஷயம் நிஜமாவே கடைசியா சொன்னீங்க இல்லையா? எவ்ளோ ஃபீல்ட்ஸ் இருக்கு. பட் அத பத்தின அவேர்னஸ் பேரண்ட்ஸ் தான் குடுக்கணும்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அண்ட் தேங்க் யூ சோ மச். எனக்காக இங்க வந்து இவ்ளோ விஷயம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஃபைனலா வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் குடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்கள குழந்தைங்களா இருக்க விடுங்க. நான் இங்க குழந்தைங்களன்னு மென்ஷன் பண்றத வந்து சின்ன பசங்க மட்டும் கிடையாது. 12த் எக்ஸாம் எழுதுறவங்களும் குழந்தைங்க தானே. தயவு செஞ்சு மார்க்ஸ பத்தி ஃபைனலா பிரஷர் குடுக்கவே குடுக்காதீங்க. மோட்டிவேட் திம். நீ வந்து ஓகே இவ்வளோ நாள் படிச்சத போய் தைரியமா எக்ஸாம் எழுது. எவ்ளோ மார்க்ஸ் வந்தாலும் நாங்க இருக்கிறோம். நாங்க பார்த்துக்கிறோம். ஓகே. மார்க்ஸ் வில் நெவர் டிசைட் யுவர் ஃபியூச்சர்ன்றத நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அவங்க மேல நம்பிக்கை வைங்க. நெறைய லவ் குடுங்க. போதும். சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவாங்க. சூப்பர் மேம். தேங்க் யூ சோ மச்.